பின்னாலும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழ் அளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் அண்ணாமலையானை அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் பின்னோர் முடியில் மணித்தொகை வீறு அற்றார் போல் கண்ணாரிரவி கதிவந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் திறங்கொலி சேர் மின்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே இப்பூங்குணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் எம்பாவாய். அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கடலே போற்றி. மணிவாசக பெருமான் சீர்காழியை வழிபட்ட பிறகு நேர மார்கழி மாதம் திருவாதிரை விழாவை ஒட்டி இதே இடத்திலே வந்து அமர்ந்திருந்தார். இந்த இடத்திலே அமர்ந்திருந்து இங்க இருக்கிற பெருமானை மலையை பார்த்து சிவ தியானத்திலே அமர்ந்திருந்தார் மணிவாசக பெருமான். அப்பொழுது பெருமான் அசரீரியாக வந்து மணிவாசக நம்மை பாடு என்று அருள் செய்தார். அப்படி அருள் செய்த பொழுது மணிவாசக பெருமான் முதல்ல பாடிய பதிகம் திருவெம்பாவை. அந்த பதிகத்தை 20 பாடலை பாடிவிட்டு பிறகு இந்த வழியாக புறப்படும் போது பெண்கள்லாம் பந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்த மணிவாசகர் திரு அம்மானை பதிகத்தை பாடி தானும் பந்து விளையாடி வழிபாடு செய்தார். பிறகு பெருமானை வழிபட்டு விட்டு நேராக அவர் சென்ற இடம் திருக்கழுக்குன்றம். திருக்கழுக்குன்றம் சென்று அங்கே மீண்டும் பெருமான் திருவிடி தீட்சையை வழங்குகிறார் மணிவாசக பெருமானுக்கு. திருக்கழுக்குன்றத்தில் தீட்சை பெற்ற மணிவாசக பெருமான் நேர சிதம்பரம் தில்லை சென்று பெருமானோடு பல பதிகங்களை பாடி ஆணி திருமஞ்சனமாம் மார்கழி மாதம் இங்கே வருகிறார். பிறகு தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி 6 மாதத்துல கைலாயம் சென்று இறைவனோடு 2 கலக்கிறார். இந்த அடியண்ணாமலை தான் மிக சிறப்பு வாய்ந்தது. திருவண்ணாமலையில ரகசியம் என்னன்னு சொன்னா அடிமுடி சித்தரும் அடியண்ணாமலையும் மணிவாசக பெருமான் திருவடியும் மறவாதுன்னு அருணாச்சல புராணம் சொல்கிறது. இதுல நிறைய அன்பர்களுக்கு புரியாது. எல்லாரும் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வர்றாங்க. ஆனா கிரிவலம் வரக்கூடிய உகந்த நாள் உவா என்கிற அமாவாசை. இந்த அமாவாசை நாள்ல தான் இரவு நேரங்கள்ல சித்தர்கள் வானத்துல இருந்து இறங்கி வருவார்களாம் இந்த திருவண்ணாமலைக்கு. பகல்ல பித்திருக்கள் வருவார்கள். அப்படி அமாவாசை அன்னைக்கு தான் எதிர்மறை சக்திகள், நம்முடைய சந்திரன் மறைந்த நாள், அந்த நாள்ல மனக்குழப்பம் இருக்கிற நாள்ல இந்த மலையை காந்த மலையாகி இந்த மலையை வளமாக வந்தால் மன தெளிவு ஏற்படும். அதனால பௌர்ணமியை விட அமாவாசை கிரிவலம் மிக மிக சிறப்பு வாய்ந்தது. நம்ம என்னவெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் தரக்கூடிய ஒரு புண்ணிய இடம்தான் குருநாதருடைய இந்த திருவடி மணிவாசக பெருமான அடி அண்ணாமலை. அதனால இந்த இந்த இதுக்கு வர முடியாத அன்பர்கள், உலகெங்கிலும் பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்கள், இந்த புண்ணியம் உங்களையும் சேரட்டும். வாழ்க்கையில ஒரு தடவையாக திருவண்ணாமலை வரணும். ஞான தபோதரரை வா என்று அழைக்கும் வரை அண்ணாமலை. இந்த அண்ணாமலையார் இருக்கானே முதல்ல உள்ள வந்தோம்னா முதல்ல அனுமதிக்க மாட்டான். ஆனா அவனுக்கு பிடிச்சு போச்சுன்னா உங்களை விட மாட்டான். எங்க இருந்தாலும் சரி, நீ எந்த நாட்டுல பிறந்தாலும் எந்த ஊர்ல பிறந்தாலும் வெள்ளக்காரனா இருந்தாலும் அவனுக்கு பிடிச்சு போச்சுன்னா இந்த மலையை தவிர வேற ஊருக்கு போக விட மாட்டான். அப்பேற்பட்ட காந்த மலை இந்த மலை. அப்பேற்பட்ட அண்ணாமலையால் அடியாருக்காகவே வாழ்கிற பெருமா. நம்ம நினைக்கிறோம் அண்ணாமலையார் பார்க்க முடியலையே, 5000 ரூபாய் வேணுமே. அவர் நம்ம கூட தான் இருக்கான். அண்ணாமலையார் நம்ம கூட தான் இருக்கார், நல்ல அடியார்களோட இருக்கிறார். அதனால அவர் நம்ம மனசுல இருக்கிறார்.
அதனால சொல்றார், அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் சொன்னார் மணிவாசக பெருமான். அதனால இன்றைய நாள் ஒரு புண்ணிய திருநாள், நல்ல நாள். அது இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் என்பது போல இரவும் பகலும் இத்தனை அடியார் பெருமக்களை, சாதுக்களை, நம்முடைய பெருமக்களை தரிசனம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். இது அடியாருக்கு நீங்க கிடைச்சிருக்கு. உங்களை தரிசனம் பண்றது எனக்கு பெரிய பாக்கியமாக நான் கருதுகிறேன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன்.